மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். இந்த தமிழ் உலகம் உள்ளவரை போற்றி வணங்கப்படும் எங்கள் குலதெய்வங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும், மருத்துவம் படிக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு தந்து சரித்திர நாயகன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் அவையோர் அனைவரையும், எனக்கு தொடர்ந்து 3 முறை வெற்றியை தந்த எனது வேதாரண்யம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், எனது வெற்றிக்கு உழைத்த எங்கள் கட்சி தோழமை கட்சி தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எனது தொகுதியில் வேதாரண்யத்தில் அவரிக்காடு என்கிற கிராமத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த திரு கனகராசன் என்பவர் இடி தாக்கி 18/6/2026 அன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அவருடைய உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அவரது குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எனது வேதாரண்யம் தொகுதியில் 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள மற்றும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள்: 1 ஆற்காட்டுத்துறை மீன்பிடி துறைமுகம், 2 வெள்ளப்பள்ளம் மீன்பிடி துறைமுகம், வேதா ஆயத்தாடை பூங்கா, 1000 கோடியில் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் அவர் அறிவித்த மெகா புட்பார்க் பணிகளை தொடர வேண்டும். 1360 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் முழுமை பெறவில்லை, முடித்து தர வேண்டும். புஷ்பவனம் மீனவர் கிராமத்தில் கடலில் இருந்து சேர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வீசிவிட்டது, அது டெபாசிட் ஆகிவிட்டது. அந்த இடத்தில் கருங்கல் போடும் பணியை தொடங்க வேண்டும். கோடியக்கரை வேதாரண்யம் 100 அடி வாய்க்கால் தூர்வார வேண்டும். வளவனாற்றில் கடைசி கதவணை முதல் கடல் வரை தூர்வார வேண்டும். தலைஞாயிறு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் வேண்டும். தலைஞாயிறில் 110 kVA துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டும். நிலம் தயாராக இருக்கிறது. ஆதனூர் அருகே மானங்கொண்டான் ஆற்றில் மின்னிறவை பாசன திட்டம் அமைத்து மானாவாரி நிலத்திற்கு பாசனம் தர வேண்டும். ஆலங்குடி தலைஞாயிறு வேட்டைக்காரர் இருப்பவரை அரிச்சந்திர ஆற்றில் தடுப்புச் சுவர் அமைத்து தர வேண்டும். திருக்கோவில் நிலத்தில் குடியிருப்போருக்கு அரசாணை 480 எங்களுடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள். அதை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு வீடுகளுக்கு பட்டா வழங்குகிற பணியை செய்து தர வேண்டும். திருக்கோவில் இடத்தில் குடியிருப்போருக்கு வாடகையை குறைத்து தர வேண்டும். அதுவரை நடப்பு நடவடிக்கைகளை நிறுத்த உடனடியாக ஆணையிட வேண்டும். அரசாணை 50 பயன்படுத்தி சொந்த நிலத்திலிருந்து விவசாயிகள் சொந்த நிலத்திற்கு மண்ணடிக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். என்னுடைய சென்னை ஓரடியம்பலம் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி வரை விரைவு பேருந்து இயக்கப்பட வேண்டும். இத்தடத்தில் ஓடிய பேருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. வேதாரண்யம் தொகுதி சிறுதலைக்காடு என்கிற மீனவர் கிராமத்திற்கு பேரிடர் பல்நோக்கு கட்டிடம் கட்டித்தர வேண்டும். வேதாரண்யம் தொகுதி சிறுதலைக்காடு கிராம மீனவர்கள் கடலுக்கும் ஊருக்கும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த மண் சாலையை தார் சாலையாக அமைத்து தரப்பட வேண்டும். உயர்கல்வித்துறையில் கல்வியியல் கல்லூரியில் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பட்டப்படிப்பு இந்த ஆண்டு மாணாக்கர்கள் சேர்க்கை நிறுத்தப்பட்டுள்ளது. காரணம் என்ன என்று தெரியவில்லை. அதனால் தமிழக மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 18/6/2026 அன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தை 19/6/26 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முன்மொழிந்த வரைவு தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திருத்திய தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கப்பட வேண்டும். தண்ணி இல்லை, திறக்கப்பட முடியல. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு கூட வைக்கோல் தீவனம் இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது.
இது போன்ற நிலை ஏற்பட்ட பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அனைத்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதை நீங்களும் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கவர்னர் உரை பக்கம் 38 10 தூண்களில் ஒன்று விவசாயம் என்று நீங்கள் அழகாக குறிப்பிட்டுள்ளீர்கள். விவசாயிகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கு உங்கள் அரசு 2 முறை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த 2 முறை அறிவிப்புகளுமே விவசாயிகளுடைய கடனை அடைப்பதாக, அவருடைய கண்ணீரை துடைப்பதாக, துயரத்தை தீர்ப்பதாக அறவே இல்லை. உங்களுடைய தேர்தல் அறிக்கை அழகாக சொல்லுகிறது, விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. பல திட்டங்கள் நீங்கள் இன்னும் 3 மாசத்திலேயோ 6 மாசத்திலேயோ 1 வருஷத்துல கூட செய்யலாம். ஆனால் இது 30/6/2026 முன்பாக இந்த மாதம் தவணை தவறுகிறது. தவணை தவறுகிற விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க கூட்டுறவு சட்டம் இடம் தரவில்லை. எனவே நீங்கள் இதில் உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு விவசாயிகளுடைய முழு கடனையும் சிறு விவசாயிகளுக்கு உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல இந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் நேரத்தில் வற்புறுத்தி விவசாய பெருங்குடி மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 75,000 ரூபாயும் 35,000 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த 75,000 ரூபாய்ங்கிறது குறு விவசாயிகளுக்கு கூட திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறு விவசாயிகளுக்கு 93,000 ரூபாய் கடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சிறு விவசாயிகளுக்கு 1,60,000 ரூபாய் கடனை 30/6க்குள் நாம் செலுத்தவில்லை என்றால் விவசாயிகளுக்கு அரசு ஏற்கனவே 8 மாதங்களுக்கு வட்டி தள்ளுபடி என்கிற சலுகை தந்திருக்கிறது. அந்த சலுகை காலம் தவறிவிடுகிறது. அப்படி தவறிவிடுகிற பொழுது இனி வட்டி கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இந்த கூட்டுறவு கடன் என்பது விவசாயிகளுக்கு கடந்த காலத்தில் கந்து வட்டி, கரண்டு வட்டி, இது போன்ற வட்டிகளில் உட்பட்டு உயிர் நீத்த ஒரு கஷ்டமான சூழலில் இருந்து இந்த கூட்டுறவு கடன் ஏழை விவசாயிகளை காப்பாற்றியிருக்கிறது. மீண்டும் அந்த கந்து வட்டிக்கு போய்விடக்கூடாது விவசாயிகள் என்பதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிறு விவசாயிகள் வாங்கியுள்ள கடனை அரசே ஏற்று அறிவிப்பு உடனடியாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தால் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் மும்முனை மின்சாரம் தாராளமாக 24 மணி நேரமும் வழங்கினோம். அப்பொழுதுதான் நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதிலே நீங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது எங்கே பார்த்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மின்தடை என்று இருக்கிறது. அதை நீங்கள் தீர்த்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த பிலிகுண்டுல ஒரு சிறு பிரச்சனை ஒன்று அரசுக்கு தகவலாக தர வேண்டும், வேற குற்றமோ குறையோ கிடையாது. அதை நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவது ஆரோக்கியமாக இருக்கும் என்று தான் கருதுகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சருக்கு கூட நான் சொல்றேன், பிலிகுண்டுங்கிறது மேட்டூர் தண்ணியை, அங்க காவிரியில் வரக்கூடிய தண்ணியை அளவு செய்யக்கூடிய இடம். இந்த மேகதாது அணை என்பது அதிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் கட்டுறதாக முடிவு செய்யும். தயவுசெய்து பாருங்க, இப்ப பேச வேண்டாங்க. நீங்க இது தகவல் இல்ல இது என்னுடைய நேரத்துல நான் தகவலாக கிடையாது, செய்தி தான், இன்ஃபர்மேஷன் செய்தி தான். பாருங்க, இதுதான் நீங்க நீக்கிருங்க. அதாவது பிலிகுண்டில் இருந்து கபினி 250 கிலோமீட்டர், பிலிகுண்டில் இருந்து கிருஷ்ணராஜ சாகர் 200 கிலோமீட்டர். இந்த தூரம் தடை செய்யப்படாத நீர் பகுதி என்று இருக்கிறது. இந்த 250 கிலோமீட்டர்ல பெய்யக்கூடிய மழை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த 177.25 60 டிஎம்சி தண்ணி இதன் மூலம் கிடைக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதை தடுக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணலன்னா, இல்ல விருங்க, புதிய செய்தியோ அல்லது உதவிகரமாக இருக்கக்கூடிய செய்தியா இருந்தால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அறையில பார்த்து நீங்க சொல்லுங்க, இப்படிதான் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அது சொல்லியாச்சு ஏற்கனவே நீங்கள் சொல்லுகிற தகவல் எல்லாம் மாண்புமிகு பொதுப்பணி அமைச்சருக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்லுகிற இந்த தகவல்
ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தெரியும். வேற அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. நீங்க ஆளுநர் உரையை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. ஆளுநர் உரையை பத்தி 2 வார்த்தை நன்றி தெரிவிச்சு சொல்லுங்க. நாங்கெல்லாம் காலையில 6 மணிக்கு ஏறு பிடிச்சி உழுது விட்டு 9 மணிக்கு அதுக்கு பிறகுதான் பள்ளிக்கூடத்துக்கு எங்க அப்பா அனுப்புவார். அப்படி உழுத நாங்க நிலத்துல சேத்துல நின்றுனாங்க. எங்களுக்கெல்லாம் விவசாயத்தில் அத்தனை இன்னைக்கு தான் இயந்திரமயமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் மனித ஆற்றலை பயன்படுத்தி தான் எல்லாமே நடந்துச்சு. நாங்கள் உழைச்சனாங்க, இல்லைன்னா நாங்கெல்லாம் சோறு திங்க முடியாது. அதனாலதான் நாங்கள் வற்புறுத்தி இது உங்கள்கிட்ட சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்ப 125 நாள் வேலை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த 125 நாள் வேலையே நிரந்தரமாக எல்லா இடங்களிலும் நீங்கள் தவிர்க்கப்படாமல் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த கருணை அடிப்படையிலான அரசு ஊழியர்கள் இறந்துட்டாங்கன்னா கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்க. அது அரசு ஆணையில் இருக்கு. இது காலதாமதம் ஆகுது, ரொம்ப காலமாக கொடுக்கப்படாமல் இருக்குது. அது தவிர்க்கப்படாமல் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கணும். குறிப்பா கல்வித்துறையில் தாங்க இது ரொம்ப பெண்டிங் இருக்குது. அதே போல சீக்கிரமா முடிங்க. ஏன்னா எதிர்க்கட்சி பேசி முடிக்கணும். நான் பேசவே இல்லை. அதிகமா தொகுதியை பத்தி நிறைய பேசிட்டீங்க ஆரம்பத்திலேயே. 12:47 ஆரம்பிச்சீங்க. அந்த குறிகள் இல்லாம கிட்டத்தட்ட 18 நிமிஷம் பேசிருக்கீங்க. சீக்கிரமா முடிங்க. நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதே போல இந்த அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இருக்கு பாருங்க, அது பல காரணங்களால வழங்கப்படாமல் நிலுவையில் வழக்கு என்று சொல்லி ஃபைல் கோப்புகள்லாம் நிலுவையில் இருக்கு. அதையெல்லாம் பரிசீலனை செய்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்ல நீங்க 2019 இருந்து இது வரைக்கும் ஏஇ போஸ்டிங்காக வேண்டி விண்ணப்பிக்கிறாங்க, இன்டர்வியூ போட்டாங்க, கொரோனா வருது, நீதிமன்றம் தலையிடுது. இதனால அந்த இன்டர்வியூக்கள் நடக்காம இருந்து போச்சு. இப்ப இன்டர்வியூ கூப்பிடும்போது உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை அந்த வயதை தளர்த்தி எல்லோரையும் அனுமதிக்க முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் 1000 கோடி ரூபாயில ஒரு கால்நடை ஆராய்ச்சி கால்நடை கல்லூரி கொண்டு வந்தாங்க. அது இப்ப காலேஜ் மட்டும் இயங்குது, ஆராய்ச்சி நிலையம் இயங்கப்படலை. அது இயங்குச்சுன்னா ஆடு மாடு இது கலப்பினமாக கொண்டு 4 மடங்கு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு 10 கிலோ இருக்கிற ஆடு 40 கிலோ அளவுக்கு வரும். அதே மாதிரி 10 லிட்டர் கறக்கிற மாடு 40 லிட்டர் கறக்கும். வருமானம் பெருகும். அது ஆராய்ச்சி நிலையத்தை காலதாமதம் இன்றி நீங்க உடனடியாக தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் திருச்சி, சேலம், ஓசூர், சென்னை, கோவை நகரங்களில் மத்திய அரசு அறிவிச்சு அதை திரும்ப நீங்களும் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திண்டுக்கல், தேனி, நாகப்பட்டினம் போல மாவட்டங்களில் மாம்பழம் உற்பத்தி அதிகமாக இருக்குது. இப்போ விலை இல்லை. 1 கிலோ மாம்பழம் 5 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க, வாங்குறாங்க. இதனால விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இப்போ மேற்கத்திய நாடுகள் வேற போர் நடக்கிறதுனால ஏற்றுமதி ஆக முடியல, அந்த பழக்கூழ் ஏற்றுமதி ஆகல. அதனால அரசு இதில் தலையிட்டு அந்த குறைந்தபட்ச விலை நீங்க கொடுக்கணும். நாங்கள் கடந்த காலத்தில் இதுக்கான போராட்டம்லாம் நடத்தி இருக்கிறோம். அதை நீங்க மாம்பழத்திற்கு நல்ல விலை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இப்போ நன்றி முடிங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசணும். நேரம் ஆக்கப்பூர்வமான செய்தி. ஒரே நிமிஷம். கேஸ் சிலிண்டர் குடும்ப அட்டை கேட்கிறவங்கள்ட்ட குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கிறவங்கள்ட்ட கேஸ் சிலிண்டர் அட்டை கொண்டாங்கன்னு கேட்கிறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? அது தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விவசாயிகள் பயிரிடுகிற சவுக்கு இருக்கு இல்லையா, ஃபயர்வுட், அது இது வரைக்கும் வனத்துறையில தான் இருக்குது. வனத்துறையில் இருக்கிறதுனால இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகிற பொழுது அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. அதனால அதையும் வேளாண் துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கிறேன். என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் காவலர் செயலி, அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை அமைத்து பெண்களுக்கான பாதுகாப்பை கொண்டு வந்தார்கள். அதை கைவிடாமல் சிறப்பாக செய்ய வேண்டும். குடிமராமத்து விவசாயிகளுக்கு மிகவும் பெரிய பயன்பட்டது. அதுவும் இது போல ஜூன் 12 தண்ணி திறக்காத போதுதான் அந்த குடிமராமத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதே போல நீங்களும்
அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே போல நடந்தாய் வாழி காவேரி, கோதாவரி காவேரி இணைப்பு, சிங்கிள் விண்டோ சிஸ்டம், கூட்டுறவு கடன் 12,110 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. 100% பயிர் காப்பீடு திட்டம், வண்டல் மண் எடுத்துக்கொள்ள அனுமதி. வைங்க, கொஞ்சம் மானிய கோரிக்கைலாம் வரும்போது கொஞ்சம் மீதி வைங்க, அப்ப நிறைய பேசலாம், நிறைய நேரம் கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு அரசு பட்ஜெட் போட போறாங்க, அந்த நேரத்துக்கு இது கொஞ்சம் மத்திய அரசின் விதிகளை கூட எடப்பாடியார் அவர்கள் தளர்த்தி 13,500 ரூபாங்கிற இடுபொருள் மானியத்தை 20,000 உயர்த்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி 2 ஹெக்டேர் தான் பயன்படுத்த நிவாரணம் கொடுக்கணுங்கிற போது எல்லா நிலங்களுக்குமே நிவாரணம் என்று எடப்பாடியார் அறிவிச்சாங்க. அதே போல தென்னக நதிகள் இணைப்புக்கான சீரிய நடவடிக்கை வேண்டும். வெளிநாடுகளில் தமிழ் இருக்கை அமைப்பு தொடர வேண்டும். மீனவர்கள் இலங்கை கடற்படை கொள்ளையர்களால் கொல்லப்படுவதை நாங்கள் நிறுத்தினோம். அதே போல இன்னைக்கு இலங்கை மீனவர்களுடைய படகுகள் அந்த அரசால் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிற அந்த படகுகளை இலங்கையில மீனவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகள் அங்க கைப்பற்றப்பட்ட பிறகு அரசுடைமையாக்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது மத்திய அரசோடு பேசி அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் நன்றி சொல்லி முடிங்க. முடிச்சார். கடல் நீர் நிலத்திற்குள்ளே வராமலும் நன்னீர் கடலுக்குள்ளே போகாமலும் தடுப்பதற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1,560 கோடி நிதி ஒதுக்கினார்கள். ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியோடு முதல் கட்ட பணிகள் நடந்தது. அதுல எங்கள் ஊர் மாவட்டத்தில் மட்டும் 5 ஆறுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. முள்ளியாறு என்கிற ஒரு ஆறு மட்டும் தவிர்க்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் இந்த ஆட்சியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் 40,000 கோடி ரூபாயில பிரதமர் அவர்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த விழாவில் நானும் கலந்துகிட்டேன். நிலம் கையகப்படுத்தி விட்டது. ஆனால் அந்த திட்டம் இன்றைக்கு கைவிடப்பட்டதா அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தெரியல. ஆந்திராவுக்கு போயிட்டதாக சொல்றாங்க. அந்த 40,000 கோடி ரூபாய் சிபிசிஎல் திட்டத்தை, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை திட்டத்தை நீங்கள் பிரதமரிடத்தில் பேசி அது மீண்டும் கொண்டு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். நான் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைதி உட்காருங்க. நிறைய பேசிட்டீங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க, அது போதுமானது. இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தேடி தேடி பார்க்கிறோம். எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் கண்ணுக்கே தெரியல. ஒரு கால் நீரான திட்டம்